ஒரு ரூபாயை இந்த இடத்தில் வைத்தால் கோடி ரூபாய் கடனும் தீரும், உங்களுக்கு செல்வம் சேரும். ஒரு எளிமையான பணவசிய பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். சமையல் அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி. நான் ஒரு 3 அல்லது 4 பதிவுகளில் இந்த அஞ்சரை பெட்டி பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பேன். இந்த அஞ்சரை பெட்டி பஞ்சபூதங்களின் சக்தியையும் வீட்டில் நிலைநிறுத்த செய்யக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியோட அமைப்பே இருக்கும். அல்லது 5, 7, 8, 9 இதோடைய தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறதே நான் விளக்கி சொல்லியிருப்பேன். ஏன்னா அஞ்சரை பெட்டி வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் அஞ்சரை பெட்டியில் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே தனித்தனி மருத்துவ குணமும் இருக்குது, தனித்தனி பணவசிய தன்மையும் இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டியில் தான் நாம் 1 ரூபாயை வைக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அஞ்சரை பெட்டி கண்டிப்பாக இல்லைன்னா கூட இனிமேல் வாங்கி வைங்க. அஞ்சரை பெட்டி கண்டிப்பாக இருக்கணும். இப்போ அஞ்சரை பெட்டியில் உங்கள் வீட்டில் 5 அல்லது 6 அல்லது 7 அல்லது 8 அல்லது 9 இந்த அளவில் தான் உள்ள கிண்ணங்கள் இருக்கும். அந்த கிண்ணங்களில் வந்து நம்ம பொருட்கள் போட்டு வச்சுருப்போம். இப்போ அசைவ உணவுகள் எடுத்துக்கிறவங்க 2 அஞ்சரை பெட்டி வச்சுருப்பாங்க. ஒரு அஞ்சரை பெட்டியில் கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு இதை மாதிரி விஷயங்கள் போட்டு வச்சுக்குவாங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதை மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ரெண்டுக்குமே வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. உங்கள் வீட்டில் 2 அஞ்சரை பெட்டி இருந்தாலுமே எத்தனை கிண்ணங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை 1 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க. 1 ரூபாய் நாணயங்கள் எடுத்து ஒவ்வொரு கிண்ணத்துக்குள்ளேயும் நீங்கள் போட்டு வச்சுருங்க. நீங்கள் ஒவ்வொரு தடையும் இப்போ வெந்தயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கைகள் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம 5 விரல்ட்டு தான். நல்லா பாருங்களேன், எப்பவுமே அஞ்சரை பெட்டியில் ஒன்று நம்ம கை விரல்களை வைக்கும்போது 5 விரல்களையும் தான் அந்த கிண்ணத்துக்குள்ளே கொண்டு வைப்போம். நம்ம 5 விரல்களுடைய விரல் நுனிகளும் அந்த பொருள் மேலேயும், அப்போ அப்படி பொருளை எடுக்கும்போது அந்த 1 ரூபாய் நாணயத்தின் மேலேயும் படும். அப்போ நம்ம 1 ரூபாய் நாணயத்தை டக்குன்னு உள்ளே தள்ளிட்டு பொருளை மட்டும் எடுத்து தாளிப்புக்கு பயன்படுத்துவோம். தினம்தோறும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை தொடுவதும் அதில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை தொடுவதும் உங்களுக்கு தன ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்தும், பணவசியத்தை உண்டு பண்ணும். அதனால் அஞ்சரை பெட்டியில் 1 ரூபாய் நாணயத்தை எத்தனை கிண்ணம் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே ஒவ்வொரு 1 ரூபாய் நாணயத்தை போடுங்க. ஒவ்வொரு தரையும் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எடுங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை மாற்றணுமா அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் நாணயம் தெரியும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா அதை உடனடியாக ஃபில் பண்ணுவோம். அஞ்சரை பெட்டியும் குறையாது இருக்கும். அஞ்சரை பெட்டியில் ஏதாவது ஒரு கிண்ணம் காலியாக இருக்கக்கூடாது. அதுக்கு தேவையான பொருளை அப்பப்போ வாங்கி கண்டிப்பாக வைங்க. இன்னொன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 1 ரூபாய் சூட்சமத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வற்றாத செல்வம் மட்டுமல்ல, வற்றாத உங்கள் வீட்டில் உணவும் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். உணவு வீணாகாது. அன்னபூரணி தாயாருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த சூட்சமத்தை இன்னைக்கே இப்போவே நீங்கள் இந்த பதிவை பார்த்த உடனே கூட நீங்கள் உடனடியாக செய்யலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இனிமேல் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.